இவ்வளவு ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல வந்து தலைவர் வந்து வந்திருக்கிறாருன்னா, அந்த உண்மைய பேசாம, குறிப்பா அந்த சாட்டையும், சவுக்கும் என்ன பேச்சு பேசுறாங்க பாருங்க. அது எவ்வளவு வன்மமானது, எவ்வளவு அயோக்கியத்தனமானது. அதெல்லாம் வந்து நம்ம ஜனநாயக ரீதியா நம்ம அத வந்து நம்ம கடந்து போறோம். மனித நேயம் இல்லாதவர்கள், மனித சமூகத்துக்கு எதிரானவர்கள்லாம். நீங்களாம் தமிழ் தேசியம்ன்ற சொல்லாடலையே நம்ம தான் சொல்லி கொடுத்தோம். இல்ல கரெக்டா? பிரச்சனை. நல்ல நான் இருக்கா பொருட்களை நல்லா கொரோனா காலத்துல ஒரே ஒரு நிமிஷம் கொரோனா காலத்துல நான் ஜூம் மீட்டிங் ஒன்று நடத்தினேன். நான் இப்ப துபாயில இருக்கிறேன். தமிழ் தேசியத்தை பத்தி பேசும்போது சீமானே வந்து பேசுறாரு. தமிழ் தேசியமும் எழுச்சி தமிழர்னு. அவரே என்ன சொன்னாரு, நான் தமிழ் தேசியத்தை நான் மேதகு பிரபாகரனும் எழுச்சி தமிழ் தான் கற்றுக்கொண்டேன்றாரு, படிச்சேன்றாரு. இது பைத்தியக்கார பையன் எங்க கடந்து வந்தான்னு தெரியல. இந்த மாநாட்டின் மூலியமாக நடக்க போறது என்னன்னா, போலி தமிழ் தேசியவாதிகள் அம்பலப்படுத்தப்படுவாங்க. இல்ல நீங்க முகத்திரை கிழிச்சாகணும், வேற வழியே இல்ல. இனிமேல் நடமாட முடியாது என்ற சூழ்நிலை வந்துடுன்ற பயத்துல தான் இந்த சாட்டை போன்ற அயோக்கியனுங்களா தப்பா பேசுறாங்க. நான் கேள்விப்பட்டேன், சாட்டையுடைய விவரத்தை பூரா நான் விசாரிச்சேன். என்ன ஏதுன்னு ஒன்றும் பெரிய மேட்டர். இப்போ மதுரையில இருந்து தம்பியெல்லாம் ஃபோன் பண்ணாங்க, அண்ணே என்னென்ன பெருசா குண்டாஸ் தானே போடுவாங்க, அந்த லெவலுக்கு அவங்கள்ட்ட பேசினாங்க வச்சுக்கலேன். நான் அந்த நேரத்தில் சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம சொல்லணும், சும்மா அமைதியா இருக்குன்னு அவங்க நினைக்க கூட. அப்போ நம்ம சொன்னோம், இங்கே பாருங்க நம்ம அரசியல் ரீதியாக வந்துட்டோம், நம்ம ரொம்ப நேர்மையா நம்ம அம்பேத்கரிஸ்ட்டு, அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு புத்திஸ்ட்டு, அதே நேரத்தில் நம்ம வந்து இன்னைக்கு திருமாயிஸ்ட்டு. ஆனால் நம்ம அந்த வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், நம்ம அரசியல் படுத்துவோம், அவங்களே வந்து நம்ம முகத்திரை கிழிப்போம் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்தாச்சு.